ஒரு 2-3 நாளாவே ஒரு மாதிரி சீரியஸான வீடியோஸா எடுத்து பேசி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அதனால கொஞ்சம் சில்லான வீடியோவை ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் இப்ப இருக்கிற இந்த டே டு டே லைஃப்ல கொஞ்சம் சில்லா பண்ற விஷயம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்து கம்ப்யூட்டர் பாக்குறது தான். சரி ஓகே, அதையே ஒரு கண்டென்ட் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு சில் பண்ண போறோம். அதுவும் சாதா பரோட்டால கொத்து பரோட்டா நம்மளே செஞ்சு சாப்பிட்டுட்டு சில் பண்ண போறோம். பரோட்டா சரி, முதல்ல போய் இந்த பரோட்டா வாங்கிட்டு வந்துரும். நான் 2 பரோட்டா பார்சல். பரோட்டா ரெடி நண்பர்களே. வாசம் தூக்குது. கொத்து பரோட்டானால எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பரோட்டாவை ஃபைனா சாப் பண்ணிக்கணும். முதல் வேலை அதான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பரோட்டாவை பிச்சு போட்டுட்டேன். ஆனா இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஃபைனா சாப் பண்ணணும். அது நம்மளால முடியாது. அதனால மிக்சியில போட்டு ஒரு அடியை போட்டுரும். அவ்வளவுதான் நண்பர்களே, பரோட்டாவை கொத்தியாச்சு. இப்ப பரோட்டா ஒரு பக்கத்து இருக்கட்டு. பரோட்டால ஆட் பண்றதுக்கு சில பல இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவை இல்லையா? அதெல்லாம் இப்ப செய்ய ஆரம்பிப்போம். வெங்காயம், தக்காளி, மிளகாய், அப்புறம் இஞ்சி, பூண்டு நண்பர்களே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணணும். அவ்வளவுதான் நண்பர்களே, காய்கறி எல்லாம் கதம் பண்ணியாச்சு. இந்த இஞ்சி பூண்டை மட்டும் மிக்சியில போட்டு சம்பவம் பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணிட்டு அப்புறம் குக்கிங் தான். எண்ணெயை பேன்ல ஊத்தி நம்ம வெட்டி வச்ச ஐட்டங்கள்லாம் ஒன்னொன்னா இறக்குறது தான் அடுத்த ப்ராசஸ். இந்த ஐட்டங்களோட உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ், உப்பு, மிளகா பொடி, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, என்ன பொடி வேணுமோ போட்டுக்கோங்க. என்ன ஆட் பண்ணலாம், என்ன வேணா ஆட் பண்ணலாம் தான். ஆட் பண்ணிட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடணும். ஐயோ, முக்கியமா மறந்துட்டேன், அரைச்சி வச்சிருக்கோமே இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கணும். சின்ன வயசுல எங்க வீட்டுல அப்பாக்கெல்லாம் எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணாங்க. நைட்டு நம்மளாம் சாப்பிட்டு நல்லா தெம்ப தூங்கின அப்புறம் பரோட்டா வாங்கிட்டு வருவாங்க. நம்மளால சாப்பிட முடியாது. அதனால எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு மட்டும் சும்மா ஆசைக்கு ஒரு பரோட்டா சாப்பிட்டு தூங்கிடும். அடுத்த நாள் காலைல ஸ்கூலுக்கு போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அம்மா இந்த மாதிரிதான் பரோட்டா பிச்சு போட்டு மஜாவா கொத்து பரோட்டா செஞ்சு தருவாங்க. சோ அது எனக்கு 2-3 நாளா கிரேவிங்ஸா இருந்தது சாப்பிடணும்னு. சரி ஓகே, ஒரு வீடியோ பண்ணி அந்த ஆசையும் நிறைவேற்ற வேண்டியதானே போதால குடிச்சிட்டேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பரோட்டா, அதையும் இதுல ஆட் பண்ணி மறக்க போறோம். பரோட்டாவோட காய்கறி ஜாஸ்தியா இருக்கு. பரோட்டா வெந்துக்கிட்டு இருக்கும் போதே சால்னாவையும் சேர்த்து அதில் அடிச்சு ஊற்றினோம்னா மஜாவா இருக்கும். சால்னா முடிச்சதுக்கு தனியாக கிளாஸ் போகணும் போல. ஃபுல் சால்னாவையும் ஊற்றிடக்கூடாது. பாதி சால்னா ஊற்றி பாதி சால்னா சாப்பிட்றப்ப ஊற்றி சாப்பிடணும். அப்போதான் நல்லா இருக்கும். பரோட்டானாலே சவுத் தமிழ்நாடு தான். எங்க ஊர்ல எல்லாம் பரோட்டாக்கு தயிர் உள்ளின்னு ஒரு மேட்டர் தருவாங்க. 3 சால்னா கொடுப்பாங்க. அதுல இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்புறம் மதுரை சைட்லாம் பரோட்டாவை பத்தி சொல்லவே வேணாம், பீக் அப்படின்னு இருக்கும். சென்னையில அந்த பரோட்டாக்கான பீக் அப்படின்னு இருக்காது. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தானே. வந்துட்டான். பரோட்டா ரெடி நண்பர்களே. அப்படியே கொஞ்சம் சால்னாவையும் ஊத்திட்டோம் அப்படின்னா தட்ஸ் கோட்டட். ஃபர்ஸ்ட் இருங்க, ஒரு வாய் எடுத்து டேஸ்டிங்கை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்படியே பெரட்டி நல்லா தான் நண்பர்களே வந்திருக்கு. பாய்ஸ் 3rd எபிசோட் விட்டுருக்கான். நல்ல அருமையான கொத்து பரோட்டா. மஜாவா சீரீஸை பார்த்துட்டு மஜாவா சாப்பிட்டு மஜாவா தூங்க போற நண்பர்களே. சியர்ஸ் நண்பர்களே, நீங்களும் போய் சாப்பிடுங்க.
அவ்வளவுதான் நண்பர்களே, லாஸ்ட் பைட். நீங்களும் போய் சாப்பிடுங்க, உங்க சாப்பாடை சாப்பிட்டு நிம்மதியா படுத்துங்க. பாய்.